இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ஃபஸ்ட் டைமாக முள்ளங்கி அறுவடை தாங்க பார்க்க போகிறோம். இந்த முள்ளங்கி போட்டிருக்க க்ரோ பேக்லேயே ஒரு தண்டு கீரை வந்திருக்கு. முள்ளங்கி வந்து மேலே தெரியுது, மண்ணுக்கு மேலே வந்து லைட்டாக தெரிய ஆரம்பிச்சுது. சரி, இது கரெக்டான ஸ்டேஜாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிடலான்ட்டு இருக்கேங்க. இந்த முள்ளங்கி விதை போட்டு கரெக்டாக 3 மாதம் ஆயிடுச்சுங்க. இப்போ தான் ஒரு 1 வீக்காக இந்த கிழங்கு வந்து மண்ணுக்கு மேலே தெரிய ஆரம்பிக்குது. சரி, இது கரெக்டான ஸ்டேஜாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 கிழங்கு தாங்க வந்திருக்கு. இந்த 2 செடியில் இன்னும் கிழங்கு வரல, அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். கிழங்கு சைஸ் பார்த்திங்கன்னா இந்த லீஃப் க்ரோத் கண்டிஷன் அளவுக்கு கூட வரல, ரொம்ப குட்டியாக தான் வந்திருக்கு. கீரை விதைப்போம் இல்லைங்களா, அந்த க்ரோ பேக்கில் தான் நான் விதை போட்டிருந்தேன். அது வந்து நம்மளோட மிஸ்டேக் தான். நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ஹைட்டான க்ரோ பேக்கில் வந்து விதை போட்டு பார்க்கணும். இங்கே பாருங்கள், குட்டியாக தான் இருக்குது 4 கிழங்குமே.